நைட்டு அப்படின்னு அப்படியே நீங்கள் கெட்டுக்கிட்டே போக 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 தான் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க பூதம் அப்படியே வெளியே வரும். 9 வருஷம் அமெரிக்காவில் இதை பயன்படுத்திய பிறகு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயத்தினால என்னோட உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டே ஆகணும். இப்போ நான் சொன்னாலும் எந்த அளவுக்கு இதுக்கு ஆதரவு கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த 15 வருஷம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, அந்த டாக்டர் அப்போவே சொன்னாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது சொல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர். தமிழ்நாட்டில் இதான பெரிய நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பரில் 2 முழு பக்கம் ஃபுல்லாக இதை பற்றி மட்டுமே பேசியிருக்கிறாங்க. இதான் தலைப்பு, ஹங்கர் ஹாஸ் லெஃப்ட் த சேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சர்க்கரை நோய்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து இன்றைக்கி சர்வரோக நிவாரணியாக செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த 2 பக்கத்துக்கு இருக்குது. இதில் நான் இந்த இதை யூஸ் பண்ணேன், இந்த ஊசி யூஸ் பண்ணேன், எனக்கு இவ்வளோ நன்மைகள் கிடச்சிது, நான் இப்படி மாறிட்டேன் அப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு 2 பக்கம் ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்கங்க. இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது இது யாரை கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்களாகிய உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த மருந்தோட அதிசயத்தை பற்றி சொல்கிறதுக்கு இது டாக்டர்களையே மயக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை எல்லா டாக்டரும் இன்னைக்கு படிச்சிருப்பாங்க. ஓ இப்படிலாம் இருக்கா, இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேசாமல் நாம் ட்ரை பண்ணி பார்ப்போமா ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கக்கூடிய அளவில் இந்த மாதிரி இது ஒரு விஷயங்க. இந்த மாதிரி பல ஆர்டிக்கல்ஸு இணையத்தில் கொட்டி கிடக்கு இந்த மருந்தோட அருமை பெருமைகளை பற்றி. ஏன் இப்போ ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க? 2017 யூஎஸில் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணப்பட்டது. இந்த மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவில் இதோட விலையெல்லாம் குறைஞ்சி எளிமையாக ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய வகையில், ரேட்டில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலும் ஏன் இவ்வளோ நாய்ஸ், ஏன் இவ்வளோ பேர் இதை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆப்வியஸ்லி இதுக்கான ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம், அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் உடல் எடை குறைப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிற விஷயம் இதுதான். நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர், நான் ஒன்றுமே சாப்பிட்றது கிடையாது, அப்பயும் எனக்கு வெயிட்டும் குறைய மாட்டேங்குது, சர்க்கரையும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குரூப். அந்த குரூப் தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்போது இந்த மாதிரி பேஷண்ட்டை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட கேட்பேன், ஒன்றுமே சாப்பிட்றதில்ல, மதியானம்லாம் ரவுண்டு சோறு இவ்வளோதான், இது சாப்பிட்ற டாக்டர், எனக்கு இப்படியே தான் இருக்குது, ஒன்றுமே மாறுபாடு இல்லை, ஏதாவது இருந்தால் கொடுங்க. இதுதான் பேஷண்ட்டோட கோரிக்கையாக இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வரலாறு கேட்கும்போது, அதாவது என்ன சாப்பிட்றீங்க மத்தியானம், சரி ரைட்டு, காலையில் எந்திரிச்ச உடனே எதாவது சாப்பிட்றீங்களா, அப்புறம் காலை உணவு என்ன சாப்பிட்றீங்க, மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றீங்களா, நடுவில் மறுபடியும் மதிய உணவு, சாயந்தரம், நைட்டு அப்படின்னு அப்படியே நீங்கள் கெட்டுக்கிட்டே போக 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 தான் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க பூதம் அப்படியே வெளியே வரும். அவங்க செய்யக்கூடிய தவறுகள் தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வரக்கூடிய என்னை பார்த்து எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்னால் நடக்கிற காரியமா, என்ன முடிகிற காரியமா அப்படின்னு நம்மக்கிட்டே திருப்பி கேட்பாங்க. அவங்களுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட வேலையோட இன்டெகிரேட் பண்ணின வகையில் பல விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் நம்ம உடல் எடை குறைப்பு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் மூடு மந்திரமோ ரகசியமோ எதுவும் கிடையாது. என்னென்ன பண்ணுறாங்கிறத நான் அப்பப்போ வீடியோவில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அதுக்கான சூழ்நிலையே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு செயல்படுத்தாமல் மாத்திரை மருந்துகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மக்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது, நான் சொல்கிறது டாக்டர்களை கிடையாதுங்க, அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க இல்லையா. அதனால தான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன், என்னோடய உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ₹1 ₹2 இல்லைங்க, பல பில்லியன் டாலர்கள், பல கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படிங்கிறது தான். நான் சொன்னால அமெரிக்காவில் 9 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த லாங் டேர்ம் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லாங் டேர்ம் ரிப்போர்ட் படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்தோட எஃபெக்டை பற்றி தான் நம்ம இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் இந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசுறது கிடையாது. மேலும் ஒரு மருந்துக்கு இவ்வளோ விளம்பரம் ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே இன்டைரக்டாக இன்றைக்கி இந்தியாவில் இதுக்கு தடை இருக்குது. விளம்பரப்படுத்தக்கூடாது, நேரடியாக விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனால தான் இப்படி இன்டைரக்டாக ஆர்டிக்கல் எழுதுறது, அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் சூப்பராக இதை பற்றி பேசுகிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஓ மை
காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம் இல்லையா? அதுக்காக இது ஒரு மாடிஃபைடு விளம்பரம். இந்த 9 வருஷம் அமெரிக்காவில் இதை பயன்படுத்திய பிறகு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ, அதாவது மருந்து அந்த ஊசி போடுறதை நிறுத்துறீங்களோ, உடனடியாக ரீபவுண்ட் வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு மிக வேகமாக திருப்பி உடல் எடை வந்துடுது, பழையபடிக்கு வந்துடுது அப்படிங்கிறது தான் இந்த மருந்தோட மிகப்பெரிய உண்மை 9 வருஷத்தில். கூடவே பல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாங்க. நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. சில பேருக்கு அது டாலரேட் ஆகுது, சில பேருக்கு ஒத்துக்குது, சில பேருக்கு சைடு எஃபெக்ட் இருக்கிறது கிடையாது, சில பேருக்கு அரிதான சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நிறைய இருக்குது, பக்க விளைவுகள் இருக்குது. ஆனால் இதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. நான் பேசியிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதனால் இப்போது இந்த மருந்தோட காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சில ஆயிரங்கள்ல இருக்குது. இந்த ஆயிரங்கள் ரேட்டு கொண்ட ஒரு மருந்தை மாதம் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அப்போ பல பில்லியன் டாலர்கள், பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த டாக்டர் வேற லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காயா, இவனுக்கு வேற கொஞ்சம் பெரிய ஃபாலோவிங் இருக்கிறாங்க, ஒரு 27.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த டாக்டர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தானா நம்மளுக்கு பெரிய டேஞ்சர் அப்படின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க, கட்டாயம் நினைப்பாங்க. இப்போவும் நிறைய எனக்கு வரும் மிரட்டல்கள், த்ரெட்டு. சாதாரணமாக இப்போ ஒரு வீடியோ ஷேர்ஸ் போட்டேன், அதுக்கே அத்தனை பேர் எனக்கு மெயில் பண்ணுறாங்க. இருந்தாலும் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு யாரோட பேரையும் நான் இங்கே சொல்ல கிடையாது, எந்த மருந்தோட பேரையும் நான் இங்கே சொல்ல கிடையாது. இதெல்லாம் இணையத்தில் இருக்குது, நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். முடிஞ்ச அளவு நான் விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த பார்க்குறேன். முடிவெடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த மருந்து எல்லாருக்குமானது கிடையவே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 3 நம்பரில் தான் எடையே இருக்கும், 100க்கு மேலே தான் எடையே இருக்கும். அந்த கேட்டகரிக்கு தான் நம்ம யோசிச்சே பார்க்கணும். எப்பவும் போல் எல்லா மருந்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், எத்தனையோ மருந்துகள் யூஸ் பண்ணுறோம். அந்த மருந்தானுங்க இந்த மருந்தும் GLP-1 அகனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செமாக்ளூட்டைன் மருந்து பொறுத்த வரைக்கும் இது பல்வேறு பிராண்ட் நேமில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செமாக்ளூட்டைன் மருந்து எல்லா மருந்துகள் மாதிரி இதுவும் ஒரு மருந்து தான். இது ஒன்றும் ஒரு பெரிய மேஜிக் கிடையாது. இப்போதைக்கு அடுத்த 15 வருஷத்தில் இது நல்லபடியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் இதுக்குன்னு தனியாக வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் மக்களையும் பாதிக்குங்கிறது நம்ம உணர்ந்து ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் லெவலில் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்ட சில மருந்துகள் இருக்குது, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே இப்போ இந்த மருந்தை கொண்டு வரது அப்படிங்கிறது கண்டிப்பாக நாட் அட்வைசபிள். யார் ஒருத்தருக்கு தேவைப்படும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு, மிக அதிக உடல் பருமன், கூடவே குறையாத சர்க்கரை நோய் அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டிய மருந்து அப்படிங்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மருந்து தான் இந்த மருந்து அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த விழிப்புணர்வை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.